அவங்க மட்டுமே ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்க. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா சாதி மதம்லாம் பார்த்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாருன்னு சொன்னால் வாய்ப்பே இல்லைங்க நான் பார்த்த வரையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் சாரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்படி பேசுறதுன்றது வந்து ஒரு நாகரிகமான வார்த்தையா இருக்குதோன்னு பார்க்குறாங்க நிறைய பேர். பொறுத்தவன் பூமி ஆழ்வான்ற மாதிரி எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டே இருக்கு. ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. நீங்கள் அரசு பதவியில் ஏதாவது இருந்தாரா? அதில் ஏதாவது ஊழல் பண்ணாரா? சீமான் முறைகேடு ஏதாவது செஞ்சாரா? இல்லை எவனையா மிரட்டி காசு கேட்டாரா? எதுவுமே கிடையாது. விஜய் அவர்களே எனக்கு தெரிஞ்சு சீமான வந்து விட்டு கொடுப்பாரு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சீட்டு உள்ள வரட்டும், ஆரோக்கியமான விவாதம் நடத்தும். திருநெல்வேலி யார் எடுத்து திருநெல்வேலி பண்றா? கம்யூனிஸ்டுக்காரன் வாங்காத திருநெல்வேலி, இதே திமுக காரன் கை நீட்டாத இடமா? இப்படியாப்பட்ட பேச்சாளர்கள் பேசக்கூடிய கூட்டத்திலையும், கருணாநிதி அவர்கள் பேசக்கூடிய கூட்டத்திலையும், பேராசிரியர்கள் கூட்டத்திலையும், நாஞ்சில் மனோகர் அவர்கள் பேசிய கூட்டத்திலையும் நானே கண்கூடா பார்த்துருக்கேன். துண்டை விரிச்சு பிச்சை எடுத்தது. அது பேர் என்ன சொல்லுவீங்க? செந்தில் திருடன் இருக்குங்க. கடந்த 5 வருஷத்துல கொடுத்த வாக்குறுதி என்னன்னு தெரியுமா? முதல்ல திமுக வாக்குறுதி கொடுத்து தெரியுமா? 2021 525 வாக்குறுதிகள். ஒரு நாதாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஏதாவது சொல்லுங்க. ஒன்று வேணா ஒரு 10 பண்ணிருப்பாங்க வச்சு, ஒரு 10க்கு அப்புறம் என்ன 11 சொல்லுங்க. உதயநிதி கல்வி விட்டுருவானுங்க. செந்தில் பாலாஜி வேணா தலைவராக கொண்டு வந்துருவாங்க. அதுதான் நடக்க போகுது பாருங்க. இப்படியே உளறிட்டு இருந்தா யார் தான் பிடிக்கும்? உங்க கட்சிக்காரனே உனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. சும்மா வாயில வந்ததெல்லாம் அப்படியே பிரிச்சு பேசி பைத்து முடிச்சு அலையிறானுங்க. தோத்துட்டானுங்கல்ல, அந்த தோத்துல இவனுங்க நாத்திமோட தோத்துனா கூட இவனுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மாட்டாங்க. விஜய்கிட்ட தோத்துட்டாலாம். அதனால இந்த குடும்பமே வந்து வைத்தறிச்சல் அலையுது. உண்மையாவே பெருஞ்சோக்கர், சரியான ஜோக்கரே வந்து உதயநிதி தான். அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா? வீட்லேயே யாரும் அவங்க காரி துப்புறாங்க. உண்மையாக தான். பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க. தெரியுமா தெரியாதா? பிள்ளைங்க சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் ரொம்ப அவங்க ஃபேமிலியிலே டோட்டலாக அவங்க வந்து டேமேஜ் ஆகிட்டாங்க. அப்பாவை அந்த அம்மா மதிக்கிறது இல்லை, இவரை அவங்க மனைவி மதிக்கிறது இல்லை, பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறது? பார்க்குறவங்களாம் ஜோக்கராக தான் தெரியும். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கேன் சார். நீங்களும் சீமான் சாரும் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த கேள்வி வந்து என்னால் கட்டாயம் உங்ககிட்ட வச்சு தான் ஆகணும். ஏன்னா நேற்று சீமான் சார் பேசின விஷயம் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒருமையில பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நான் உங்ககிட்ட கேட்க வர கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் சார் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறாரு. ஸோ இவர் எப்படி வந்து ஜாதியை ஒழிப்பார், இவர் எப்படி மதத்தை ஒழிப்பார், தன்னை வந்து இப்படி பேர் சொல்லி அடையாளப்படுத்திக்கக்கூடிய விஜய் எப்படி சாதியும் மதத்தையும் ஒழிப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு பிறகுதான் நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, சீமான் சாருடைய தந்தை ஜெபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்ப சீமான் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்டியானா அப்படின்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? சீமான் அண்ணா வந்து எப்படின்னா, இந்த சமூகத்தின் சாதிக்கு அப்பாற்பட்டு தான் எல்லாத்தையுமே பழகுவார். சாதி மதம் அப்படிலாம் அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பழக்க வழக்கத்தில் நான் ஒரு அண்ணனாக பார்க்கும்போது நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் எல்லாரோடையுமே அவருடைய, இப்போ இல்லை நான் சொல்கிறது, கடந்த 25 ஆண்டு காலமாக நான் பழகிட்டு இருக்க காலத்துலன்னு சொல்கிறேன். அவர் வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சினிமாக்காரன் அவர் சொல்லியிருக்காரான்னு தெரியாது, பல பேர் சொல்லியிருப்பாங்க. நாங்கள்லாம் அவர் சமைச்சு சாப்பிட்டோங்க. அப்போ சினிமா கம்பெனிலாம் சாப்பாடு போடுறதுக்கு எங்கேயும் கிடைக்காது, ஆளே கிடையாது. அந்த சூழ்நிலையில் அண்ணன் வந்து எப்படியோ ஒருத்தர் சமாளிப்பார். அங்கே எல்லா சாதிக்காரனும் வருவான். சினிமாவில் சாதி பார்க்க முடியாது. இப்போ தான் சில நாதாரிங்க பார்க்குறானுங்க சாமி எல்லாம், இந்த சாதி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்காக படம் எடுக்கிறானுங்க. அன்னை காலகட்டத்தில் அவர் வந்து நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி, நாடாக எடுத்துட்டா நாடாரு, தேவராக எடுத்தா தேவர், யாதவராக எடுத்தா யாதவர், அந்த மாதிரி தான் எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு சாதி பாகுபாடு இல்லாமல் தான் பழகுவார். அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக இன்றைக்கி இல்லை, அன்றைய காலகட்டத்திலேருந்தே அவர் வந்து குரல் கொடுப்பார். ஏதோ சூழ்நிலைகள் இன்றைக்கி வந்து அவர் எப்படி, நான் அதை கவனிக்கலை, இந்த அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பேசுவாரான்னு தெரியல. ஆனால் மதத்தை ஒழிக்க முடியுமா உங்களால்? சாதியை கூட ஒழிக்க முடியாத ஒரு இடத்துல மதம்ன்றது இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்க ஒரு விஷயம். சாதி ரீதியாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சாதிய வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக அவரே பல இடங்களில் குரல் கொடுத்துருக்கார். அதே போல இன்னைக்கு இருக்கிற நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவரும் வந்து இந்த சாதிக்கு மதத்துக்கும் அப்பாற்பட்டு தான். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, தேர்தலுக்கு பிறகுதான் அவர் சாதியை காட்டினார்கள். நாமினேஷன் பண்ணும் போதே அவர் சாதி என்னன்னு சொல்லிட்டார். அந்த சாதின்னா என்ன சொல்றது, அவருடைய மதம் என்னன்னு சொல்லிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். இது மதத்தில் என்ன பிரச்சனை?
இல்ல அந்த பேர் அப்பதான் அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. இது ஏன் வரைக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாதா? படங்கள் எல்லாத்துலயுமே வந்து விஜய்ன்னு மட்டுமே வச்சிருந்தாரு. ஏன் வந்து அரசியலுக்கு வரும்போது ஜோசப் விஜய்னு வைக்கணும்? இந்த பெரம்பூர் சூஸ் பண்ணதே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்றாரு. அப்படிலாம் நீங்க பார்க்க முடியாதும்மா. அப்படி பார்த்தா பெரம்பூர் என்ன நிறைய கிறிஸ்தவர்களுடைய இடமா? கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய இடம் அப்படி. சும்மா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் சிஎம் அந்த கணக்கு போடல. எல்லாருமே ஒரு கணக்கு போட்டு தான் பார்க்குறாங்க. ஓகே. இப்போ அண்ணன் சீமான் வந்து ஆஹ், இதுக்கு முன்னாடி நார்த் மெட்ராஸில் நின்னாரு, திருவொற்றியூர்னு நினைக்கிறேன். அங்கே என்ன அதிகமான சாதிகள் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதை பார்த்தா போய் எலெக்ஷன் நின்னாரு. இல்லை அவங்க மட்டுமே ஓட்டு போட்டால் எல்லாமே ஜெயிச்சிருவாங்களா? விஜய் அவர்களுக்கு அவங்க மட்டுமே ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சாதி மதம்லாம் பார்த்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாருன்னு சொன்னால் வாய்ப்பே இல்லைங்க நான் பார்த்த வரையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சமுதாயத்திலையுமே அவரை வந்து தான் வீட்டு பிள்ளையாக பார்த்துட்டாங்க. அதுக்கு குழந்தைங்க முக்கிய காரணம். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? சாதி மதம்லாம் தெரியுமா? அதே மாதிரி தான் அது அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன இவ்வளோ தூரம் விரிச்சல் போயிட்டுருக்குன்னே தெரியல. நான் முதல்ல இவங்க 2 பேரும் இணையணும்னு சொல்லி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்க இணைந்ததையும் பேசினதையும் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டு உடைச்சவன். ஓகேங்களா? அதனால் எனக்கு அவங்க 2 பேரும் இன்றைக்கி கொள்கை ரீதியாக ஒன்றா அவங்க எதிராக இருக்கலாமே தவிர, ஆனால் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா 2 பேருமே வந்து நிற்பாங்க. அப்படி சாதி மதம்லாம் பார்த்து அவர் பழகிறதா இருந்தால் 2 பேருமே எனக்கு தெரியல. என்னுடைய நான் சீமானோட இத்தனை நாள் காலம் பழகினது சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் அதை பார்த்தது இல்லை. இவரை ஒழிப்பாரா ஒழிக்கலையான்றதெல்லாம் அவரும் வந்து அந்த காலத்திலேயே வந்து விஜயா தான் இருக்கார். இன்னைக்கு வரையும் ஜோசப் விஜயன்றது முழு பெயர். அது எல்லாருக்கும் சொல்றது. நீங்கள் ராஜ்கிரனுடைய ஒரிஜினல் பேர் என்ன? பல பேர் சினிமா இயக்குனருடைய ஒரிஜினல் பேர் என்ன? ஆரியாசுடைய ஒரிஜினல் பேர் என்ன? இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டே போகலாம். விஷால்னு பேரா? விஷால் ரெட்டி தான் ஆரம்பத்திலேயே. என்ன சொல்ல முடியும்? இப்படி அவங்க பேருக்கு பின்னாடி சாதியை இருக்குதுன்னா அந்த சாதியை ஆதிக்கத்தை காட்டாமல் இருந்தாவே போதும். நம்ம நீங்க சாதியெல்லாம் ஒழிக்க முடியாதுமா. நான் 9 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஊர்லாம் சரல் நேம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சாதிக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வைப்பாங்க. இதை நான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போகிறேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதிய பேர் பெருசாக இல்லை. ஆனால் பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு வெண்ணையும் கிடையாது. அந்த பெரியாரே சாதி வெறியராக தான் இருந்தார். புரியுதுங்களா? நீங்கள் உண்மைமா, இதெல்லாம் யாரும் மறுக்கலாம் முடியாது. ஈவேர ராமசாமி நாய்க்கராக தான் இருந்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து வேற மாதிரி மாறினார். ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் சாதி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக பேருக்கு பின்னாடி வைக்கல. இதே நீங்கள் ஆந்திரா எடுத்துக்கங்க, ராவு, ரெட்டி, நாயுடு, இப்படி பல விஷயங்களை சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இந்தியாவில் அதுக்கு பின்னாடி ஒரு சரல் நேம் கம்பல்சரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் கூட நீங்கள் ரெட்டினா ரெட்டி சொல்லுவாங்க, நாயுடுனா நாயுடு, ராவுனா ராவு, யாதவ், இப்படின்னு பல விஷயங்களை பின்னாடி இருக்குது. அதை எதிர்த்து நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை நான் தொடுக்கிறேன். அங்கே என்ன இப்போ லாலு பிரசாத் யாதவ் அப்படின்னா அவருக்கு லாலு பிரசாத் யாதவ் மட்டுமா ஓட்டு போட்டாங்க? லாலு பிரசாத்துக்கு இஸ்லாமியர்களும் ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி முலாயம் சிங் யாதவ், இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இந்த சாதி எடுக்கணும், சாதிய வன்மம் இருக்கக்கூடாது, ஒரு அரசியல் கட்சி தலைவர்களே சாதி இருக்குது எடுக்கணும். உச்ச நீதிமன்றம் போனால் அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்ப கோமணத்தோடு ஆடிச்சான். அந்த மாதிரி அங்கே சாதி ரீதியாக நீதிபதிகளே 7 பேர் இருந்தாங்க. என்னோட மனு இதுக்கு இன்னைக்கு வரையும் பதிவு பண்ண முடியல. எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு. நீங்கள் இதெல்லாம் வந்து மறுக்க முடியாதுமா. ஏன் நீங்கள் எத்தனை நீதிபதிகள் பேர், நான் பேரை சொல்ல விரும்பல, நீதிபதிகள் பேரை, அவங்களே சாதிக்கு பின்னாடி பேருக்கு முன்னாடி சாதியை வச்சிருக்கிறாங்க. ஸோ சாதியோ மதத்தையோ ஒழிக்க முடியாது. சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ கலவரம் வராமல் தடுக்க முடியும். அதை நான் தடுத்திருக்கிறேன். ஸோ பிளவுபடுத்தக்கூடாது, அது ஒன்று தான் வந்து நோக்கமாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஜாதி மதம் இதை கடந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு நேர்காணல் பேசும்போதே ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தேன். இதை நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா திரள் நிதி வாங்குறாரு, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு, அவர்கிட்ட எப்படி கார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னதான் எல்லாருமே திட்டினதை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை வச்சதை பார்த்தோம். ஸோ அதுக்குமே வந்து சீமான் சார் ஒரு பதில் சொல்லியிருக்காரு.
ஸோ அது வந்து ஒரு அநாகரிகமான பதிலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் கார் வாங்கினேன்னு பேசுகிறானுங்க. உன் அப்பாவோட தாலி அறுத்தனா இல்லை உங்கள் அம்மாவோட தாலி அறுத்த நான் கார் வாங்கினேனா, நான் ஃப்ளைட்டே வாங்குவேன், உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தையே விடுறாரு. ஸோ சீமான் சாரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க சார். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்படி பேசுறதுன்றது வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தையாக இருக்குதோன்னு பார்க்குறாங்க நிறைய பேர். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரையும் நம்ம வந்து பொறுத்துட்டு இந்த பொறுத்தவன் பூமி ஆழ்வான்ற மாதிரி எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டே இருப்பீங்க? ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தகவல் இருக்கும். கடவுளே இன்னைக்கு வந்து பல விஷயங்களை தப்பு பண்ணுறாங்க. சூழ்ச்சியின் பேரால் கடவுளை சொல்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா சூழ்ச்சியின் பேரில் தானே வென்றாங்க மகாபாரதத்தில். அது பேர் கடவுளா? அப்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து இப்போ நான் வந்து நீங்களாம் உங்கள் அப்பா அம்மாலாம் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்களா? சின்ன வயசில் வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்லை எனக்கு தெரியலம்மா, நான் கேட்குறேன். எனக்கெல்லாம் வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தது என் மாமா, எங்கள் அப்பா இல்லை. என் பொண்ணுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து என் தங்கச்சி. சூழ்நிலைகள் புரியுதுங்களா? அப்படி திரள்நிதின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, திரள்நிதி யார் எடுத்து திரள்நிதி பண்ணுறா? கம்யூனிஸ்டுக்காரன் வாங்காத திருநெல்வேலியா? இதே திமுக காரன் கை நீட்டாத இடமா? ஒரு காலத்தில் வெற்றி கொண்டான் மிகப்பெரிய பேச்சாளர் நன்னில நடராஜன், இப்படி 7 பேர் இருக்காங்க. அப்போ 3ஆம் தர பேச்சாளர்னு சொல்லுவாங்க. தீப்பொறி ஆறுமுகம், இப்படியாப்பட்ட பேச்சாளர்கள் பேசக்கூடிய கூட்டத்திலையும், கருணாநிதி அவர்கள் பேசக்கூடிய கூட்டத்திலையும், பேராசிரியர்கள் கூட்டத்திலையும், நாஞ்சில் மனோகரர்கள் பேசிய கூட்டத்திலையும் நானே கண்கூடா பார்த்துருக்கிறேன். துண்டை விரிச்சு பிச்சை எடுத்ததை. அது பேர் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நாகரிகமாக நம்ம திருநெல்வேலின்னு சொல்லிட்டாலும் கூட ஒரு இயக்கம் நடத்துவதற்கு 10 பேர்கிட்ட காசு வாங்க தப்பு இல்லை. 10 பேரோட தாலியை அறுத்து தான் நம்ம வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் காரு வாங்குறது தான் ஒரு மேட்ருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காரு வந்து நண்பர்கள் கொடுக்கக்கூடாதா? சென்ற ஆட்சியில் என்கிட்ட அந்த 2 கார்களை பறிக்கப்பட்டு 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடியில் துருப்பிடிச்சு போச்சு. ஓகேங்களா? எங்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேற்கொண்ட பொருட்கள் இருந்துச்சு. என் நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. புரியுதுங்களா? நான் ஒரு அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் தான் பிச்சைக்காரன், திருடன். முன்னாடி இருந்த காவல்துறை ஆணையர் என் வீட்டில் ஒரு பொருள் விடாமல் எடுத்துகிட்டு போனான். நான் என்னை சிறைச்சாலையில் வச்சுட்டு. அப்போ நான் வெளியே வந்ததுக்கப்புறம் யாருமே இல்லாத சூழ்நிலை என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு உதவி பண்ணாங்க. நான் இதுவரையும் யார்ட்டையும் கேட்டே பழக்க முடியாது. அதாவது நண்பர்கள்டே கேட்டு பழக்க முடியாது. ஆனால் என் வெளியே வந்தவுடனே என்ன பண்ணாங்க? என்னுடைய வழக்கே என்ன தெரியுங்களா? மிரட்டி காசு வாங்க தான். என்னை பற்றி பேசினது காவல்துறை, நான் யாரெல்லாம் இவனுக்கு மிரட்டுறானுங்க, எவனெல்லாம் காசு ஆக்குறானுங்கன்னு சொன்னது என் மேலே வழக்கே வந்து அப்படி தான் போடுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு உதாரணமாக எனக்கு தான் சாட்சிட்டே வாங்குறேன். செந்தில் பாலாஜி பேரில் கூட அப்படிலாம் ஒரு சாட்சிட்டை போட்டு பண்ணலான்னு தெரியல. 2000 பக்கம் போடுறான். எனக்கு ஒரே ஒரு கேஸில் 2000 பக்கம். இதை தூக்க முடியல. அதில் என்ன கொடுமைன்னா, என் மேலே பதிவு வாங்கணும் அப்படின்னு காவல்துறை இருக்குது. நான் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஒருத்தன் ஊழல் பண்ணுறான், மோசடி பண்ணுறான் அப்படின்னு நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை பற்றி செய்தி போடுறேன். யாரெல்லாம் என்னால் வந்து செய்திகள் பாதிக்கப்பட்டு அரசாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சோ, அரசாங்க நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களிடம் போய் புகார் வாங்கி நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதில் யாரோ ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து என்னை கண்கூட இந்த அம்மா யாருனே பார்த்ததில்லை, ஒரு மங்களம்னு ஒரு அம்மா. நான் இன்றைக்கி தான் அவங்க பார்க்குறேன். சார்ஜ்ஷீட் வாங்கும்போது என் புகார் இல்லை. அந்த அம்மா வந்து சார்ஜ்ஷீட்டை படிக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மா பாடி ஆகிடும். இந்த வழக்கு நடத்தும் போது எப்படி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. இப்படி அப்பட்டமான சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் மேலாம் நீங்கள் வந்து நம்ம மிரட்டி காசு வாங்கினாரு, அதை வாங்கினாருன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு திரள் நிதின்றது என்னென்னா, ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உங்கள் நண்பர்கள் சர்க்கிளில் உங்கள்கிட்ட யாருமே உதவி பண்ணது இல்லையா? படிக்கிற காலத்திலேயே உங்கள்கிட்ட பேனா பென்சில் கொடுக்க மாட்டாங்களா? நண்பர்கள் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஏன் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிலாம் கேட்டால் செய்ய மாட்டாங்களா? என்னம்மா பென்ஸ்காரெல்லாம் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் ஆட்சியில் வந்து பொறுப்பேற்று அமைச்சரவை அவன் பொறுப்பேற்று பல 1000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் ஒருத்தனும். நீங்கள் அரசு பதவியில் எதாவது இருந்தாரா? அதில் ஏதாவது ஊழல் பண்ணாரா சீமானு? முறைகேடுகள் ஏதாவது செஞ்சாரா? இல்லை எவனையா மிரட்டி காசு கேட்டாரா? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா,
இத்தனை வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஸ்டாலின். ஒரு சொந்த கார் இல்லைறான். காரி துப்ப வேணாம் அந்த ஆள்லாம். அவன் சொன்னால் மட்டும் பெருசாக நினச்சிக்கிறீங்க. என் அண்ணன் சீமான்கிட்ட வந்து கார் வாங்குறதுக்கு வக்கு இல்லாமல் இருக்காங்களா? கஷ்டப்பட்டு குடும்பமாக இருந்தால் கூட, நடுத்தர குடும்பமாக இருந்தால் கூட நண்பர்கள் தான் உதவி. அவருடைய நண்பர்கள் சினிமா வட்டாரம் வந்து பெரிய வட்டாரம். கருணாநிதிக்கு என்னமோ அவங்களுக்கு வந்து வரும்போது அங்கேருந்து திருவாரூர்லேருந்து வரும்போது என்ன பண்ணிட்டு வந்தார்? வெறும் திருட்டு ரயில் வரி. நான் சொல்லல, அவங்களே சொல்லியிருக்காங்க திருட்டு ரயில் வந்து தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எதுக்குமா இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தராங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய கார்லாம் வாங்கலாம். கார் வாங்க காசு இல்லைன்னு சொல்ற கபோதி பயலுங்க இன்னைக்கு அந்த என்ன கார் அது, அவன் போயிட்டு இருக்க கார் பேர் வந்து லேண்ட் குரூசன் காரு, 3 கோடி ரூபா காரு. இதெல்லாம் ஒரு சொன்னா சாதாரணமாக 80 லட்ச ரூபாய்க்கு வர 1 கோடி ரூபாய்க்கு வரக்கூடிய காரு 4 பேர் நண்பர்கள் சேர்ந்து வாங்கி கொடுப்பாங்க, டியூ கட்டியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா பேசிட்டு இருந்தோம்னா சரியா வராது. ஏன்னா அவன் வழி அவனுக்கு தான் தெரியும். கண்டிப்பா. அதனால் அவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கல, அவருடைய வழியை அவரை உணர்த்துறதுக்கு அவன் கொடுக்குறதுல ஏன் கட்சிக்காரன் கொடுக்க மாட்டான்னா? கட்சிக்காரன் காசு இல்லையா? ஏன் மற்ற கட்சிக்காரன் மட்டும் தான் காசு இருக்குதா? எவனையும் கொள்ளடிச்சு வாங்குற காசு இல்லைல்ல. முழுக்க முழுக்க அவருடைய உறவுகளால் நட்புகளால் கொடுக்கப்பட்ட ஒரு பணத்தை நம்ம எப்படிமா போய் கிரிட்டிசைஸ் பண்றது? இப்போ இடைத்தேர்தலுக்காக வெறியோட காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீமான் சார் ஒரு விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே தமிழகத்துல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்களுக்கு 8% இருந்ததே 4% குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இப்போ மறுபடியும் இடைத்தேர்தலில் வந்து நான் வெறியோட நிற்பேன், கண்டிப்பா நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சீமான் சார் வெளியில சொல்றாங்க. பட் இதையுமே நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. நீங்க வந்து இன்னும் இருக்கிறதும் இல்லாம உங்களுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்பட்ட புலிக்கு தாமா அதோடைய வலியும் வேதனையும் தெரியும். அதோட கோபம் கர்ஜிக்கிறதா மட்டுமே இல்லை, அது பல விஷயங்களை காட்டும். ஒரு நல்ல உள்ள ஒரு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டார் போராடக்கூடிய சட்டமன்றத்துக்குள்ள ஒரு நபர் இருந்தார்னா அது யாருக்கு சந்தோஷம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே சந்தோஷம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது எங்கேயுமே. ஏன்னா நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து விஜய் அவர்களே எனக்கு தெரிஞ்சு சீமானனை வந்து விட்டு கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சீட்டு உள்ளே வரட்டும், ஆரோக்கியமான விவாதத்தை நடத்தட்டும். புரியுதுங்களா? மக்கள் பிரச்சனை பேசுவது ஏங்க, மக்கள் பிரச்சனை பேசுங்கடான்னா உட்காந்துக்கிட்டு உதயநிதியை பற்றி அவர் நடித்த படங்கள்லாம் போட்டு ஆஹா ஓஹோ அவரை மாதிரி இருக்குமா கில்லி மாதிரி அந்த படத்துடைய பேர் மாமன்னு மாமா மண்ணு இதெல்லாம் ஒரு படமா? அதை வச்சு புகழ்ந்தே தள்ளிட்டு இருந்தானுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் சார் வந்து கர்நாடகா போறாரா இல்லையானா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து திமுக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, விஜய் சார் வந்து இன்கேஸ் கர்நாடகா போனார் அப்படின்னா இங்க மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் ஆகஸ்ட் 3 அதே தேதியில எடுப்போம்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அதே போராட்டத்தை வந்து உதயநிதி அவர்கள் எடுத்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல. பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே விஜய் என்ன பண்ணியிருக்காரு, முதியோர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை பத்தி எதுவுமே பேசல. அதே போல மகளிருக்கு வந்து 2500 சொன்னாரு, அதை இன்னும் போடவே இல்லை. அதே போல வந்து இளைஞர்களுக்கு 4000 போடுறேனாரு, அதை இன்னும் போடவே இல்லை. முதியோர்களுக்கு வந்து 3000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னும் அதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து தேர்தல் வாக்குறுதியா என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரோ அது எல்லாத்தையுமே 1 by 1 சொல்லிட்டு இவர் வந்து டம்மி முதலமைச்சர் தான், எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை போய் அங்க வைக்கிறாரு. யாரு? செங்கல் திருடனா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. செங்கல் திருடன் தானே சொல்றீங்க? செங்கல் திருடனுக்குங்க கடந்த 5 வருஷத்துல கொடுத்த வாக்குறுதி என்னன்னு தெரியுமா? முதல்ல திமுக வாக்குறுதி கொடுத்து தெரியுமா? 2021 525 வாக்குறுதிகள். ஒரு நாதாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஏதாவது சொல்லுங்க. ஒன்று வேணா ஒரு 10 பண்ணிருப்பானுங்க வச்சுக்கோங்க. ஒரு 10க்கு அப்புறம் என்னன்னு 11 சொல்லுங்க. செங்கல் திருடன் அங்கே போய் செங்கல் எடுத்து திருட்டு போனதோட சரி, அந்த எய்ம்ஸை பற்றி அதுக்கப்புறம் பேசினார். 5 வருஷத்துல பேசினாரா? இவங்க கொடுத்த வாக்குறுதி அது நடந்துச்சா? ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வச்சிருக்க கடன் எவ்வளவு? தமிழ்நாட்டுடைய கடன் தொகை எவ்வளவு? 13 லட்சம் கோடி. 13 லட்சம் கோடினா 1-2 அம்மா. இவனுக்கு சம்பாதிச்சதுல 80% அவங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க 5 வருஷத்துல. புரியுதுங்களா? அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, வரும்போது நீட்டாக க்ளீனாக வந்திருக்காரு. வந்தவர் கடன் இருக்குதுன்னா ஒரு வீட்டில் ஒரு பட்ஜெட் போட்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். நமக்கு 1 லட்ச ரூபாக்குள்ள ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா 1 லட்ச ரூபாக்குள்ளே என்னென்னலாம் சம்பளம் வருதோ அதுக்குள்ளே தான் நம்ம ஈடுகட்டுவோம், அதில் தான் மிச்சப்படுத்த வைப்போம். இங்கே வருமானமே இல்லையே. சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் நீங்கள் அந்த நாட்டுடைய வரக்கூடிய வருமானத்தை கொண்டு போய் வட்டி கட்டுறதுக்கே காசு இருக்குதுமா. அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலுமே இந்த 3 மாதத்தில் வந்து என்னம்மா இவர் கேட்குறாரு,
5 வருஷம் நாதாரிங்களா இவங்க இருந்தாங்களே, ஒரு விஷயம் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்களா உருப்படியா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெண் தானே நீங்கள், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சா? போய் நல்ல நிம்மதியாக வரணும்னு தெரிஞ்சுச்சா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இல்லை தோணுது இல்லை? ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று சம்பவம் நடக்குதுமா, இல்லைன்னா சொல்ல முடியாது, நடக்குது. இப்போ நிம்மதியாக ஏறி போகிறோம்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பயம் இருக்குது மக்கள்கிட்ட. ஐயோ தப்பு பண்ணால் இந்த ஆட்சியில் கடுமையான தண்டனை கிடைக்கும். நான் லஞ்சத்தையே சொல்கிறேன், லஞ்சமே ஒழிஞ்சிச்சுன்னா மொத்தமாலாம் ஒழியல. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட பழகுறோம், பேசுகிறோம், அதிகாரிகிட்ட கேட்குறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு 100% ஊழலாக இருந்த லஞ்சமாக கேட்டிருந்தவனுங்க எனக்கு தெரிஞ்சு 60% லஞ்சம் வாங்குறத மறுத்துட்டாங்கம்மா. பயம் வந்துடுச்சு அதிகாரிகளுக்கு. இந்த 40% சந்தில் கந்தில் எங்கேயாவது திருடுறவங்க இருக்க தான் செய்வோம், அதெல்லாம் ஒன்றும் மாற்றவே முடியாது. இதை விட சக்ஸஸ் என்னவா பண்ணி தர முடியும் உங்களுக்கு? இன்னைக்கு நீங்கள் மரியாதையாக பேசுகிறான் இல்லையா பஸ் டிரைவர், கண்டக்டர்லாம் ரொம்ப மரியாதை பேசுகிறான். 5 நீங்கள் கொடுத்துட்டு சில்லறை கேட்டீங்கன்னா காரி துப்புற மாதிரி பார்ப்பான் நம்மளை. நம்ம காசை வாங்கிட்டு அவன் இன்னமும் முறைச்சி பார்க்கறதெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நிம்மதியாக காசு கொடுக்குறான், மரியாதை பேசுகிறான். நிறைய இடங்கள் நடக்குது, இன்னும் ஆய்வு பண்ண வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம முதலமைச்சர் அவர் உதயநிதி பேசுறதுலாம் ஒரு பொருட்டாக எடுத்துகிட்டு 3 மாதத்தில் நீங்களே நான் சொல்லுங்க, ஒரு சமையல் செய்யணும்னா கூட நீங்கள் 1 மணி நேரம் எடுத்துக்க முடியும். அரிசி வாங்கி ஊற்றிட்டு அடுத்த நிமிஷமே செய்ய முடியாது, தெரியாது, பொம்பளைக்கு சமைக்க தெரியாது, இதெல்லாம் ஒரு வீட்டில் போய் கெட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? முதல்ல சொல்கிறவங்க கரெக்டாக இருக்கணும், அது சரியாக செஞ்சுருக்கணும். ஏற்கனவே ஒன்றுமே பிடுங்கல இவங்க, இப்போ உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு ஏதோ பேசணும், பித்தலாட்டம், பித்து பிடிச்சி போச்சு அவங்களுக்கு, குடும்பத்துக்கே பித்து பிடிச்சி போச்சு. மந்திரி ரொம்ப தெளிவாக இருக்கேன், அங்கே முன்னாள் மந்திரி எல்லாம் இருந்தாலும் எப்போ வேணால் கழட்டி விட்டுட்டு நம்ம செந்தில் பாலாஜி பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு உதயநிதி கழட்டி விட்டுருவானுங்க, செந்தில் பாலாஜி வேணால் தலைவராக கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் அதுதான் நடக்க போகுது பாருங்க. இப்படியே உளறிட்டு இருந்தால் யார் தான் பிடிக்கும் உங்களுக்கு? உங்கள் கட்சிக்காரனே உனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சும்மா வாயில் வந்ததெல்லாம் அப்படியே பிரிச்சு பேசி 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 பைத்து முடிச்சு அலையிறானுங்க. திமுக தோத்துட்டானுங்கல்ல, அந்த தோத்துல இவனுங்க அதிமுக தோத்துனா கூட இவனுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க. விஜய்கிட்ட தோத்துட்டாடலாம். அதனால இந்த குடும்பமே வைத்தறிச்சல் அழையுது. எங்க கோயிலுக்கு போகணுமே, போலையா அந்நியாரு? போய் ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது உண்டை சொல்லு சாக்கி சாப்பிட்டா தானே தெரியும் இந்த நிலமன்ட்டு. தெரியாது, பாவம் அப்படிதான் இருப்பாங்க. சரி, இப்போ தாவேக்கல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்த நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. பட் அவங்க ரீல்ஸ் போடுறாங்கன்னு ஒரு பக்கம் அந்த விமர்சனத்தையும் உதயநிதி அவர்கள் வச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்ஸும் ஜோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அவருடைய அப்பா காலையில் எழுந்த உடனே வாஷ்ரூமை தவிர மீது எல்லாமே ஒரு ரீல்ஸ் தான். தெரியுமா தெரியாதா? சும்மா யூடியூப்ல போய் பாருங்க. மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார்லாமா, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ. அவர் காலையில் எழுந்தார்னா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புறவர் ரீல்ஸாக தான் இருந்துச்சு. வேறு எங்கேயா ஒரு இடத்துல சொல்லுங்கள் பாருங்க. எனக்கு நான் அவரை கொச்சைப்படுத்தணும் என்ற எண்ணம்லாம் கிடையாது. சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். கால நேரங்கள் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. 3 மாதத்தில் ரீல்ஸ்னா ஜோக்கர்னா நீ என்னது? உண்மையாகவே நீங்கள் திரும்ப பெரிய ஜோக்கரே உதயநிதி தான். நீங்கள் அவர் படத்திலே பாருங்களேன், அவர் எவ்வளோ வக்கரம் பிடிச்சிருப்பான்ட்டு. அவர் நடித்த படங்களில் சந்தானத்துக்கு ஒரு கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? சந்தானம் இவரோட அழகாக இருப்பார், உதயநிதியை விட ரொம்ப அழகாக இருப்பார், நல்லா நடிப்பார், நல்லா காமெடி பண்ணுவார், எல்லா விஷயமும் சந்தானத்துக்கு தெரியும். ஆனால் அந்த ஜோக்கருக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க. உண்மையாகவே பெருஞ்சோக்கர், சரியான ஜோக்கரே உதயநிதி தான். அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா வீட்லேயே யாரும் காரி துப்புறாங்க? உண்மையாக தான். பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, தெரியுமா தெரியாதா? பிள்ளைங்க சுத்தமாக மதிக்கிறதில்லை. அதனால் இதெல்லாம் ரொம்ப அவங்க ஃபேமிலியிலே டோட்டலாக அவங்க டேமேஜ் ஆகிட்டாங்க. அப்பாவை அந்த அம்மா மதிக்கிறதில்ல, இவரே அவங்க மனைவி மதிக்கிறதில்ல, பிள்ளைங்க மதிக்கிறதில்லை. அதனால் என்ன பண்ணுறது, பார்க்குறவங்களாம் ஜோக்கராக தான் தெரியும். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்ற மாதிரி இப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் சார். ஏன்னா காவிரி விவகாரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு எந்த
எதையுமே கண்டுக்கல, உழவர் பெருமக்களை வந்து இவங்க கண்டுக்கல, அவங்களுக்கு உரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னா இதை விட மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் 2-3 நாட்கள் முன்னாடி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டினார், பார்த்தீங்களா? இந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானும் கலந்து கொண்டார். அவருடைய கருத்துக்களை அவங்களுடைய பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு அங்கே ஒரு ஜோக்கர் மாதிரியே இருந்துச்சு ஒருத்தரை பார்த்தோன்னே. அங்கே என்னென்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, போய் இப்போ நீதிமன்றத்தில் நாடி தான் எதுவுமே பெற முடியும். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு, நீண்ட நெறிய தீர்ப்பு கொடுத்துருக்குது. அதுக்கான கமிஷன் இருக்குது. இவ்வளோ விஷயம் மீறி நீங்கள் போய் போராடி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒன்றும் செய்யுங்க, கர்நாடகா பார்டர் கோசூர் பார்டர் தாண்டுங்க, எல்லாம் கத்தி கடன் பார்த்துட்டு போகிறீங்களா முதலமைச்சர் வீட்டுக்கு? போராட்டமே வந்து இப்படி போராட்டம் பண்ணுறதுனால என்ன, யாருக்கு பிரயோஜனம்? மக்களுக்கு தான் இடைஞ்சல். நீங்கள் இப்போது இங்கேயும் கன்னடர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம தமிழர்கள் அங்கேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவனுக்கு இனவெறிக்காக இந்த வேலையை பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் அந்த கூட்டத்தில் கூட நான் வந்து அந்த ரவி பச்சைமுத்து அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். சட்ட போராட்டத்துக்கு பண்ணி தான் செய்யணும்னு கேட்குறாங்க சில பேர். சட்ட போராட்டம்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். அவர் காலேஜ்லேயே ஏதாவது பிரச்சனைனா பர்மிஷன் கொடுக்கலான்னா எங்கே போவார்? கோர்ட்டுக்கு தானே போவார். அங்கேயே பேசி முடிச்சுப்பார். சீமானை கூப்பிடுச்சு பஞ்சாயத்தை. சும்மா வாய்க்கு வந்தது அரசியல் பண்ணணும். நான் நினைக்கிறேன் ஒரு முடிவு எடுக்கிறோங்க. நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களே பேச்சுவார்த்தை மூலிமா தான் தண்ணீரை பெற்றார், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இது என்னங்க பேசுறதுல என்னங்க தப்பு இருக்குது? நீங்கள் பேச்சுவார்த்தையும் சாம வேத தண்டம்னு சொல்லுவோம். முதல்ல பேசுவோம், கிடைக்கலன்னா சட்ட போராட்டம் பண்ணுவோம், சைமல்டேனியஸ் பண்ணுவோம். என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்போ அவனே திறந்து விட்டான்ல தண்ணினா, அவனுக்கு தண்ணி வந்துருச்சு, திறந்து விட்டான். ஸோ ஏன்னா அவன் செத்து போகக்கூடாதுன்னு அவன் தெளிவாக இருக்கான். எந்த காலத்துலேயும் அவன் வந்து நான் சத்துடக்கூடாது. இது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கும். இதை நான் பலமுறை அங்கே பார்த்துருக்கேன். அதனால் வந்து இது அரசியல், இது முழுக்க முழுக்க அரசியல். இந்த அரசியலில் பொதுமக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இதில் யாரும் போய் அங்கே போய் நின்று போராடுறதுக்கோ, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் இப்போ அந்த நீட்டுடைய வினாத்தாள் வந்து கசிஞ்சதுனால இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்க. தமிழ்நாட்டில் டுபாகோர இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. ஒரிஜினல் போராட்டம் வந்து டெல்லியில் மட்டும்தான் நடந்தது. அங்கேயே சில பேர் உள்ளே வந்தான். என்ன பிரயோஜனம்? உச்சநீதிமன்றம் தெரிய சொல்லிடுச்சு. நமக்கு எதை அதிகபட்சமாக நம்புகிறோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்புறோமா இல்லையா? சட்டத்தை மீறி நீங்கள் நானும் என்னம்மா பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? நான் கத்தி எடுத்து வெட்டிக்க போகிறோமா? நம்ம முதலமைச்சரையும் சிவகுமார் அந்த கர்நாடக முதலமைச்சரையும் நான் கத்தியில் சண்டை போடுறாங்களா, இல்லை துப்பாக்கியில் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க ஒரு விஷயத்த இப்படி தான் வந்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இந்த அரசியலால் தான் இலங்கை தமிழர்கள் செத்து போனது காரணமே முக்கியமாக இருந்துச்சு. இந்த கருணாநிதினு ஒரு ஆள் அன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு. இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஒன்று வைகோலேருந்து ஆரம்பித்து ஒரு டீமாக சேர்ந்துக்கிட்டு தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க. அந்தால எல்லாரும் கொண்டு போய் அந்தால பின்னாடி உட்காந்தாங்கன்னா, அழுத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த வந்து போராட்டம் வெற்றி பெற்றிருக்கும். இவங்களை வந்து அந்த 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 மாதிரி அழிவு பாதைக்கு போயிருக்காது அந்த போராட்டமே, அந்த போரே நடந்திருக்காது. ஆனால் இவங்க எல்லாம் எதிராக நின்றுக்கிட்டா இந்த ஆளுக்கு எப்படின்னா கருணாநிதி கோவம் வந்துச்சு. ஆஹா, நமக்கு எதிராகவே நீங்க நடத்துறீங்களாடா, போய் சாவட்டம் விட்ற அப்படியே விட்டா. அதான் உண்மை, புரியுதுங்களா? அன்னைக்கு இவங்க எல்லாரும் வீரமணியில் ஆரம்பிச்சு எல்லாரும் ஒருங்கிணைச்சு போய் அதே முதலமைச்சர் வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா போராட்டம் சக்ஸஸ் ஆகிருக்கும். 1.5 லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனையோ எங்கள் தங்கைகள் வந்து தங்கச்சிகள் அக்காக்களை வந்து கற்பழித்து இறந்துருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் இவனுக்கு பண்ண சதிதான். எப்பவும் சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சர்கிட்ட அணுகுங்க. மற்ற முதலமைச்சர் மாதிரியாங்க டம்மி முதலமைச்சராக போன 5 வருஷம் பார்த்தோம் நம்ம. அது டூப்பு முதலமைச்சர். இப்போ இருக்காருல்ல, போய் பேசுங்களேன். ஏன் என்ன தப்பு இருக்குது? இப்போ இருக்க சிஎம்கிட்ட ஏன் பேசணுன்னா உங்களை வீட்டு வாசலில் விட மாட்டேன்னு சொன்னாரா? கோரிக்கை வைங்க, மனு எடுத்துகிட்டு போங்க. வான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் போராடுங்க. போராட்டத்தை தப்பாக நீங்களே ஒரு கணக்கு போட்டு வச்சு அந்த போராட்டத்தை நிறுத்து போகிறதுக்கு வேலை பார்க்குறீங்க. உங்கள் அரசியலுக்கு ஒரு நாள் போராட்டத்துக்கு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழருடைய பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இல்லை, மொத்தமாக முடிச்சு விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அதான் உண்மை. விஜய் பின்னாடி நீங்கள் வந்து அனுபவிச்சா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஏன்னா அவரும் அதுதானே விரும்புகிறாரு. அவருக்கு நான் யார் எங்கே போய் கேட்க போகிறாரு? என்ன கர்நாடகாரன்? அவர்
இப்படிதாங்க அந்த அம்மா இருக்கும்போது கன்னட பாப்பாத்தின்னு சொல்லி 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 ஏண்டா உங்க வக்கரத்துக்கு இல்லாம ஒரு முதலமைச்சர் வந்து உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியும்? போங்க, எல்லா அனைத்து கட்சியும் சேர்ந்து அங்க போய் நில்லுங்க. தலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் தானே நல்ல தலைவனா இருக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவர் தலை அவெல்லாம் ஒரு ஆளாயா அப்படி ஒரு ஆளா பார்த்தனால தானே முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ நீங்க எல்லாம் பார்க்காததுக்கு முன்னாடி அடிச்சிட்டாருங்க தான். நீங்க ஒன்னும் ஒருங்கிணைச்சு போய் நின்று கேட்டீங்கன்னா, இல்லைன்னா எந்த நீங்க அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நான் இது சப்ப கட்டலாம் கட்டலாம் முட்டு கொடுக்கும்னு நம்ம விரும்பல. அனைத்து கட்சி தலைவரையும் பார்த்தாருல்ல. எடப்பாடியை பார்க்கறதுனா அதுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. அது பின்னாடி ஒரு பெரிய கதை ஸ்டோரி இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு போகிறதுக்கான துப்பு இல்லை, திராணி இல்லை. அதனால தான் இங்கேருந்து வெளியில இருந்துட்டு எதையாவது பார்த்து கற்றுக்கிட்டே கொண்டுதான். சரி, கர்நாடகாவில் ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஒத்துக்கிட்டாரு, அங்கே வந்து கூட்டம் நடந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாரு? நாங்களே கேட்குறோம், ஆனால் ஏன் கூட்ட மாட்டேங்கிறாரு? எப்போ கூட்டுவீங்களா கூட்ட மாட்டீங்களான்னு முன்னாள் சிஎம் ஸ்டாலின் கேட்குறாரு. சார் நீங்க அதுமே கூட்டியிருக்காங்களா? திமுக கூட்டியிருக்காங்களா? எனக்கு தெரியல. இருக்கும்போது கூட்டியிருக்காருன்னு இதுதாங்க, தானும் படக்கூடாது, அடுத்தவரையும் படக்கூடாது. அந்த புத்தி எப்பவுமே திமுகவுக்கு உண்டு. ஏன்னா அடுத்தவன் பேர் வாங்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் கக்கன் ஒருத்தருடைய திரைப்படத்தை எடுத்தேன். கக்கனுடைய வாழ்க்கையை வராது திரைப்படமாக எடுத்தேன். எடுத்த உடனே அப்போது வந்து பெரியாருக்கு பணம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்போ எஸ்வி சேகர் வந்து எம்எல்ஏ இருந்தார். அப்போ அவர் வந்து ஒரு ராஜாஜிக்கு படம் எடுக்க போகிறேன், பணம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். நான் உண்மையாகவே கக்கன்றவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன். அந்த பிறந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நிச்சயமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை வரலாறு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட பேரம் பேசப்பட்டது. மறைஞ்சிட்டார் பாவம் அமைச்சர், அதனால் பேர் சொல்ல விரும்பலை. அன்னைக்கு செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் என்கிட்ட கக்கன் படத்துக்கு நான் பணம் கொடுக்க சொல்கிறேன் தலைவர்கிட்ட சொல்லி, நீ எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டவர். கக்கனே வந்து கமர்ஷியல் கிடையாதுயா, அந்த ஆளே பாவம் வந்தாலும் படம் எடுத்தோம்னா நம்ம தான் ரோட்டுக்கு போய் நிற்கணும்னு சொல்லி பார்த்தோம், நடக்கலை. உடனே அடுத்த நாள் என்ன பண்ண தெரியுமா? கக்கன் குடும்பத்தை நான் ஷூட்டிங் எடுத்து கிட்டத்தட்ட அப்போவே பெரிய பட்ஜெட் போட்டு பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தான் அன்றைக்கி என் ஃபங்க்ஷனில் கலந்து ஷூட்டிங்கை துவங்கி வச்சவர். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள்லையும் என்ன பண்ணார் கலைஞர், அவங்க வீட்டிலேருந்து கக்கனுடைய ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து நாட்டு உண்மையாக்கிட்டு வரேன் அப்படின்ட்டானுங்க. உடனே அவங்கள வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறார். இவன் எடுக்கிற படத்துக்கு வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கொடுக்குறாரு. நான் என்ன கமர்ஷியல் படமாக எடுத்தேன், கக்கனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியட்டுமேங்காக 4 பேர் கூப்பிட்டு, ஐயா நீ இதை சொன்னோம் இல்லையா, இந்த திரள் நிதின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி 4 நண்பர்களை கூப்பிட்டு பணம் கொடுக்குறா சாமி, பணம் எடுப்போம், கக்கனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியட்டும், காமராஜர் தெரிஞ்சிச்சு, அம்பேத்கர் ஐயாவை தெரிஞ்சிச்சு, கக்கனையும் தெரியட்டோம்டான்னு எடுத்தோம். அன்னைக்கு இதே கருணாநிதி குடும்பம் நாசமாக்கிடுச்சு. நான் எடுத்துகிட்டு போய் ஃபிலிம் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி போய் கொளுத்தி அதுக்கு ஜெயிலுக்கு போனேன். புரியுதுங்களா? அப்படி ஒரு நாசக்கார குடும்பம் தான் கர்நாடக குடும்பம். நீங்கள் வந்து அது எதுலேயுமே அவங்க தானும் படக்கூடாது, அடுத்தவங்க படக்கூடாது. அப்படியாப்பட்ட குடும்பம் அப்படி தாங்க இருக்கும். அப்படியே முடியல அவங்களால. பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டானுங்களா, அதில் வந்து வெளியில் மீளவே முடியல அவங்களால. அந்த அவங்க எப்படி சொல்லியதும் புரியல. நான் கொஞ்சம் கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டு நல்லா இருக்காதுன்னு பார்க்குறேன். அவ்வளோ மோசமான ஒரு இனம் அந்த இனம், அந்த குடும்பமே அப்படி மோசமான இனம். அதையெல்லாம் பொருட்படுத்த மக்கள் விரும்ப மாட்டாங்க. தெரியும் மக்களுக்கு அவங்க பற்றி. ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.